வணக்கம் நண்பர்களே, இது பிரென்ஸ்டெக் உங்களின் தமிழ் நண்பன். இந்த வீடியோவில் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோக்களை எப்படி கலர் ஃபோட்டோக்களாக டிஜிட்டல் முறையில் பெறுவது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவை தொடங்குறதுக்கு முன்பு தான் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெத்தடில் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோக்களை கலர் ஃபோட்டோக்களாக டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபோட்டோஷாப் அறிவும் தேவையில்லை. இதை நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ண போகிறதில்ல. இதை நம்ம ஒரு வெப்சைட்டில் இன்டர்நெட் மூலிமா தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோக்களை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஸ்கேனர் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கொடுத்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் மொபைல் ஃபோனில் கூட நீங்கள் நல்ல குவாலிட்டியான கேமரா உள்ள மொபைல் ஃபோனில் அந்த பழைய ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கவனிக்கவும், நீங்கள் மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கும் போது அவ்வளவு தெளிவாக இருக்காது. ஆனால் நீங்கள் ஸ்கேனரில் வச்சு ஸ்கேன் பண்ணி அல்லது ஏற்கனவே உங்கள்கிட்ட பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோக்கள் டிஜிட்டல் முறையில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவை எப்படி கலர் ஃபோட்டோவாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ப்ரௌசரில் demos.algorithmia.com அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகணும். ஒருவேளை உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைரக்ட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் அந்த வெப்சைட்டில் வரும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோ எங்கே இருக்குதோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். சில நிமிடங்கள் ஆகும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ கலரைசேஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் ஒரு பர்பிள் லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ கலர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்துட்டு கீழே டவுன்லோட் கலரைஸ்ட் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் டவுன்லோட் ஆகி சேவ் ஆகிருக்கிற ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் அல்லது டிஜிட்டல் முறையில் யூஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.